இது எங்களுடைய புது ப்ராடக்ட்டுங்க, மொரிங்கா நட்டுங்க. இது என்ன பண்ண போகிறோன்னா, இதை அப்படியே இதில் கொட்டி எனக்கு ஒன்று கூட வேஸ்ட் பண்ணால் பிடிக்காது. ஸோ வெளியே விழுந்துச்சுன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அரிய பொருள். இது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருங்கைக்காய் இருக்குல்ல, அது அப்படியே முத்தி போய் காஞ்சு கீழே விழுந்துடும். அதுக்குள்ளார விதை இருக்கும். அந்த விதையை எடுத்து உடச்சி பார்த்தோம்னா இந்த ஐட்டம் கிடைக்கும். அந்த மாதிரி காட்டுத்தனமாக விட்டு வச்சிருக்கிற ஒரு முருங்கை தோப்புக்குள்ளே போய் இந்த மாதிரி முத்தி போய் கீழே கிடக்கிற முருங்காயெல்லாம் பொறுக்கி அதுக்குள்ளே இருக்கிற விதையை எடுத்து அதை உடச்சி இந்த மாதிரி நட்டை வெளியே எடுத்து அங்கேயே முருங்கை பூ பூத்துருக்கும். அதிலிருந்து தேனீப்பூச்சி தேன் சேகரிக்குதாங்கிறத பார்த்து அதை பக்கத்தில் எங்கே கொண்டு போய் கட்டி வச்சிருக்குங்கிறத அதை கண்டுபிடிச்சி அதை அப்படியே இந்த மாதிரி அழகாக எடுத்துகிட்டு வந்தோம்னா முருங்கை தேன் கிடைக்கும். அதுவும் முருங்கை சுவையோடு தான் இருக்கும், இதுவும் முருங்கை சுவையோடு தான் இருக்கும். இந்த முருங்கா விதையை இந்த மாதிரி போட்டு அதில் இந்த மாதிரி முருங்கை தேனை கூடோடு எடுத்துகிட்டு வந்து இப்படி புழிஞ்சோம்னா இந்த பொருள் தயாராகிருங்க. இதை அப்படியே ஊற வச்சுருவோம். இதில் வீடியோவில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கூட்டை புழிஞ்சு இப்படி காமிக்கிறேன். நாங்கள் தேனை புழிஞ்சு வச்சது தான் ஊற்றுவோம், ஆனால் முருங்கை தேன் தான். இதில் ஒரு சில கூடுபடிய பார்ட்டிகல்ஸும் இருக்கும், அதை பாதர் பண்ணாதீங்க. இதையும் போட்டு விட்டுறேன், இதுவும் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தேனை ஊற்றி விட்ருவோம். க்ளவுஸ் கழட்டிடுறேன், ஏன்னா புழிஞ்சாச்சு. இதுக்கு மேலேயும் நான் புளியறதை காமிக்கல. இந்த கூடுமே இந்த ப்ராடக்ட்டில் கொஞ்சோண்டு போட்டு வைக்கலான்னு இருக்கோம், ஏன்னா அதோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. பாருங்கள், முருங்கை தேன் ஊற்றும் போது டிரான்ஸ்பரண்ட்டாக கொஞ்சம் தெரியும் தான், ஆனால் இங்கே பாருங்கள் சேர் மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ், எல்லா டைமும் இல்லை. மேலே பார்க்கும்போது சேர் மாதிரி தான் இருக்கும். ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் தான். அதுக்காக இது பண்ண தென்ன ஆகிடாது. சிறுதேன் பூச்சி இது அப்படியே மேய்ஞ்சிட்டே இருக்குது. இங்கே எங்கேயும் பக்கத்தில் சிறுதேன் கூடு இருக்கும் போல். இதிலிருந்து முருங்கை தேன், இதிலேருந்து முருங்கை தேனை அப்படியே கொஞ்சோண்டு ஊற்றி விட்டு இப்போ என்னென்னா இதை ஒரு கிளறணும். இன்னொரு மக்க ஊற்றி விட்ருவோம். நல்ல முருங்கை தேன் ஊற்றி விட்டு அப்படி கிளறினோம்னா இந்த ஐட்டம் ரெடி ஆகிடுங்க. இதை அப்படியே ஊற வச்சுருவோம். கேட்டிங்கன்னா அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த பொருள் எடுத்தது எல்லாத்தையுமே இதை பற்றின விலாகும் அப்படியே இதிலே ஃபாலோ ஆகும், பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சுங்க. ஏன்னா வேல்யூபிளான ஒரு பொருளை அந்த விவசாயி கீழே அப்படியே கிடக்குது, அப்படியே விட்டு வச்சுருக்காப்புல. இதே முருங்கை காஞ்சி கிடக்குது, அவ்வளோதானடா அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்குள்ளார ப்ரெஷீஸான முருங்கை பருப்பு இருக்குதுங்க. முந்திரி பருப்பை விட டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இதுதான் அந்த காடு. நாங்கள் முருங்கைக்காடு அப்படியே இருக்குது, ஒன்றுமே பண்ணுறதில்ல. இதை முருங்கையில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்தால் பறிச்சுப்பாங்களாட்டு இருக்குது. கொஞ்சம் இந்த மாதிரி காஞ்சி உழுவுறதுலையும் அது வேல்யூ தெரியாமல் அப்படியே விட்டு வச்சுருக்காரு. அந்த மாதிரி விவசாயிங்க யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் பயன்படுத்துங்க, இதை ப்ரொமோட் பண்ணுங்கள். இது ஒரு அற்புதமான பொருள். இதுக்குள்ளே பாருங்கள், இப்படி உடச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாததா? அவன் பாருங்கள் ஐயோ ஐயோன்னு கத்துறான் கீழே விழுந்ததுக்கு. ஏன்னா அதை சாப்பிட்டு பார்த்துட்டான் அவன். பாருங்கள், இது ஒரு சூப்பர் பொருள். பப்பின்னு உள்ளே வைங்க. முருங்கை விதை இதுக்குள்ளார இப்படி உடச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரென்த்து வேணுங்க. நம்ம கைக்கெலாம் உடச்சிட்டேன் பாருங்க. உடச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே பருப்பு இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது செம்ம ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. இதில் அவ்வளோ நன்மையும் இருக்குது. ஒரு செடியில் ஒரு மூலிகை தன்மை இருக்குதுன்னு சொன்னால் அதனுடைய மகரந்தத்துலேயும் அதனுடைய விதையிலையும் தான் அதனுடைய வீரியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். விதைக்குள்ளார இருக்கக்கூடிய பருப்பு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சீரியஸாக இனிக்குது, முருங்கை சுவை வருது, ஒரு சூவியாக இருக்குது. அது எல்லாத்துக்கு மேலே எச்சில் நல்லா சுருக்குது. இது சாப்பிட்டு தண்ணி குடித்தா, நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடித்தா அது ஒரு மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்ல, அந்த மாதிரி இதில் வருது. செம்மையாக இருக்குது. முந்திரி பருப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி முருங்கை பருப்பு. ஓகேவா? அது நான் சாப்பிட்டு இது செம்மையாக இருந்துச்சு, நான் அனுபவிச்சிட்டேன். கடிச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிடுங்கண்ணா. வா வா பக்கத்தில் வா. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க, அதனால் அவங்களோட இது மேட்ரு கிடையாது. சரியா? நீ சாப்பிடு.
வித்தியாசமாக இருக்குல்ல, ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்குது, அது ஒரு மாதிரி எச்சில்ஸ் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இது எதுக்காக இந்த பதிவு உண்மையாக முழுக்கதாக போகிறோன்னா, இந்த முருங்கைப்பருப்பை எடுத்து விவசாயிங்க வீங்க, வேல்யூ ஆடடு செம்மையான ஒரு பொருள், கண்டிப்பாக வீங்க. நம்மளோட உடம்புலாம் சிலு யா சும்மா சத்தியம். இங்கே பாருங்க. ஆமாம், ஆனால் முடி தூக்கிட்டு தான் இருக்குது. யோ ஊருக்கு வந்திருக்கேன், ஒய்ஃப் வேறு கூட இல்லை, பார்த்துட்டு வந்து முடியெல்லாம் சிலுக்குதுங்கிற உங்கள் நானே தனியாக படுத்திட்டு இருக்கிறேன் இல்லையா? இல்லை, எனக்கு என்னென்னா நான் ரொம்ப கசப்பாக இருக்கணும்னு நினச்சேன். ஏதோ கடலை பருப்பு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, அதிலே கொஞ்சம் செம்மையாக இருக்குது. விவசாயிங்க இது ஒரு ப்ராடக்டாக கன்சிடர் பண்ணுங்கள், அதை உரித்து போட்டு ஒரு நல்ல விலைக்கு வீங்க. முருங்கைலாம் இன்னும் பெருகும். நம்ம நாட்டுடைய ஒரு அசலான ஒரு சூப்பரான ஒரு பொருள். முருங்கையை பற்றின முழு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இந்த ப்ராடக்ட் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வாங்கிக்கலாம். நன்றிங்க.